எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. சிலுவை கிறிஸ்தவர்கள் வாழ்வில் தவிர்க்க முடியாத தனிப்பெரும் இடத்தை பிடித்திருக்கிறது. மரத்திலான சிலுவை துவங்கி பிளாஸ்டிக், இரும்பு, வெள்ளி, தங்கம், வைரம், வைடூரியம், பிளாட்டினம் என பல்வேறு உலோகத்தில் சிலுவை செய்து கழுத்தில் அணிந்து கொள்கிறார்கள். பிறந்த நாள், திருமண நாள், திருநாள் என குழந்தைகள் அனைத்து மகிழ்வான தருணங்களிலும் பெரியோரிடமும் பெற்றோரிடமும் ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் நெற்றியில் சிலுவை அடையாளம் கேட்டு பெறுகிறார்கள். துறவிகள், கன்னியர்கள் துறவர வார்த்தை பாட்டின் அடையாளமாக சிலுவை அடையாளம் பொறிக்கப்பட்ட மோதிரம் அணிந்து கொள்கிறார்கள். திருவருட்சாதனங்கள் ஒவ்வொன்றிலும் சிலுவை அடையாளம் தவிர்க்க முடியாத ஒன்றாக திகழ்கிறது. திருமுழுக்கு, ஒப்புரவு, நற்கருணை, உறுதி பூசுதல், நோயில் பூசுதல், திருமணம், குருத்துவம் என அனைத்து திருவருட்சாதனங்களிலும் சிலுவை அடையாளம் தனிப்பெரும் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்திருக்கிறது. புனிதர்கள் சவேரியார், அலாஷியஸ் கொன்சாகா, ஹெலன், சிலுவை அருளப்பர், ஜான் பெர்க்மான்ஸ், டோமினிக் சாவியோ, லீமாரோஸ், திருத்தந்தை 2ஆம் ஜான் பால், அன்னை தெரேசா என ஏராளமான புனிதர்களும் புனிதைகளும் சிலுவை அடையாளங்களோடு தோன்றுகிறார்கள். ஏன் சிலுவை நமது வாழ்வில், அருள் சாதனங்களில், ஆன்மீக பயணத்தில், துறவிகளின் வாழ்வில், புனிதர்களின் வாழ்வில் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது? காரணம், மனுக்குலத்தின் மீட்புக்காக இயேசு சுமந்த கருவிதான் சிலுவை. சிலுவைதான் கிறிஸ்தவர்களின் அடையாளம், கிறிஸ்தவர்களின் முகவரி, கிறிஸ்தவர்களின் முகம். அதுதான் கிறிஸ்தவம். அதனால் தான் ஒவ்வொரு முறை சிலுவை பாதை ஜெபிக்கும் போது புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வார்த்தைகளில் இவ்வாறு ஜெபிக்கிறோம்: திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் என்று நாம் ஜெபிக்கிறோம். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சிலுவை 300 வருடங்கள் மண்ணுக்குள் மறைக்கப்பட்டு உறங்கிக் கொண்டிருந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? 3 நூற்றாண்டுகள் கழித்து காலை கதிரவனாய் இவ்வுலகை எட்டி பார்த்தது எப்படி என்று தெரியுமா? மீட்பின் கருவியாக விளங்கும் இயேசுவின் பாடுபட்ட உண்மை சிலுவையின் வரலாற்றை எடுத்துரைத்து திருச்சிலுவையின் பெருமையை உங்களுக்கு எடுத்துரைப்பதே இந்த வீடியோ பதிவின் நோக்கம். வாருங்கள், இயேசு சுமந்த திருச்சிலுவையோடு பயணிப்போம். இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் அடக்கம் செய்தபின் இயேசுவின் சிலுவைக்கு என்ன நிகழ்ந்தது? இது குறித்து துவக்க கால திருச்சபை தந்தையர்கள் தருகிற விளக்கம் என்னவெனில், இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பின்பு இயேசுவின் சிலுவையையும் 2 கள்வர்களின் சிலுவையையும் இயேசு அடக்கம் செய்த கல்லறைக்கு அருகே குழி தோண்டி புதைத்தார்கள். இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்பும் அவைகள் அங்குதான் இருந்தன. கிபி 70ஆம் ஆண்டில் அரசியல் காரணங்களால் ஏற்பட்ட புரட்சியின் பொருட்டும் போரின் விளைவாக எருசலேம் நகரம் சிதைந்து போனது. கிபி 117 முதல் 138 வரை ஆட்சி செய்த கொடுங்கோல் மன்னன் ஹெட்ரியன் நீரோவின் மரபில் தோன்றியவன். கிறிஸ்தவர்களை அடக்கும் பொருட்டு அவர்களை எருசலேமிலிருந்து துரத்தி அடிக்க முயற்சித்தான். இயேசுவின் சிலுவையை தாங்கி நின்ற கல்வாரி மலையை சமதளமாக்கிவிட்டு அதன் மீது வீனஸ் தெய்வத்தின் பெயரில் கோவில் எழுப்பினான். மேலும் இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருந்த கல்லறை குகையின் மீது ஜூபிடர் தெய்வத்தின் பேரில் ஆலயம் எழுப்பினார். இதனால் இவ்விரு இடங்களும் மக்களின் பார்வையிலிருந்து மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தன. 3 நூற்றாண்டுகள் வெளி உலகை எட்டி பார்க்காத நிலையில் சிலுவையும் இயேசுவின் கல்லறையும் அங்கேயே புதைந்து கிடந்தன. 4ஆம் நூற்றாண்டின் துவக்கம் அது. ரோமை பேரரசன் கான்ஸ்டன்டைன் தனது ஆட்சியை தக்க வைப்பதற்காக மாக்சந்தியுசுடன் போரில் ஈடுபட தயாராகிக் கொண்டிருந்த தருணம் அது. ஆனால் அப்போரின் பொருட்டு மிகுந்த குழப்பம் அடைந்திருந்தான். வாழ்வா சாவா என்கிற போராட்டத்தில் தனக்கு வெற்றி கிடைக்குமா என்கிற சந்தேகம் அவனிடம் இருந்தது. அரசனின் படைவீரர்களாக பணியாற்றிய கிறிஸ்தவ படைவீரர்கள் சிலர் கிறிஸ்தவர்களின் தெய்வம் வழியாக ஜெபித்தால் வெற்றி நிச்சயம் என்று கிசுகிசுத்த செய்தி அவனை சென்றடைந்தது. வாழ்வா சாவா என்கிற போராட்டத்தில் வெல்வதற்காக எதையும் செய்ய தயாராக இருந்த கான்ஸ்டன்டைனுக்கு இந்த சிந்தனை நம்பிக்கை தந்தது. அதன் விளைவாக கிறிஸ்தவர்களின் தெய்வத்திடம் ஜெபித்தான். அன்றிரவு அவன் கண்ட காட்சியில் சிலுவை அடையாளம் தோன்றியது. அதன் மீது வசனம் ஒன்று எழுதப்பட்டிருந்தது: போர்க்களத்திற்கு செல்லும் போது இந்த அடையாளம் நீயும் உன் படைவீரர்களும் அணிந்து கொண்டால் போரில் வெல்வாய் என்கிற செய்தியும் அதன் மீது பொறிக்கப்பட்டிருந்தது. இதனால் பெருமகிழ்ச்சி அடைந்தான் கான்ஸ்டன்டைன். போர் கருவிகள் மீதும் ஆயுதங்கள் மீதும் குதிரைகள் மீதும் கொடிகள் மீதும் சிலுவை அடையாளங்கள் உடனடியாக பொறிக்கப்பட்டன. தன்னை போன்று அனைத்து படைவீரர்களும் சிலுவை அடையாளங்களை கழுத்தில் அணிந்து கொண்டார். கிபி 312ஆம் ஆண்டு மௌலியன் பாலத்தில் நடைபெற்ற கடுமையான போரில் வலிமையான மாக்சிந்தியூஸையும் அவனது படைகளையும் சந்தித்து தோற்கடித்தான் கான்ஸ்டன்டைன். தனது வெற்றிக்கு காரணமாக விளங்கிய சிலுவையை கொண்டாடினான், உச்சி முகர்ந்து கொண்டாடினான். தனக்கு அற்புதமான வெற்றியை தேடித்தந்த கிறிஸ்தவர்களின் தெய்வத்தை தனது தெய்வமாக ஏற்றுக்கொண்டான். தனது தேசம் முழுவதும் கிறிஸ்தவத்தை தழுவும்படி உத்தரவிட்டான்.
கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஏற்படுத்தியிருந்த அத்தனை தடைகளையும் அகற்றினான். சிலுவையின் வரலாற்றை கிறிஸ்தவர்களின் வழியாக அறிந்து கொண்ட கான்ஸ்டன்டைன் வெற்றிக்கு காரணமாக விளங்கிய உண்மையான சிலுவையை, இயேசு சுமந்த சிலுவையை கண்டுபிடிக்க முடிவெடுத்தான். ஏற்கனவே திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராக மாறியிருந்த தன் தேசத்தின் அரசியும் தன் தாயும் ஆன ஹெலனை எருசலேமுக்கு அனுப்பினார். மேலும் எருசலேம் ஆயர் மக்காரியுசுக்கு கடிதம் எழுதி அவரின் உதவியையும் வேண்டினார். எருசலேம் உட்பட இயேசு வாழ்ந்த அனைத்து பகுதியும் கான்ஸ்டன்டைன் அரசனின் அதிகாரத்திற்கு உட்பட்ட பகுதியாய் இருந்ததால் இதை செய்வது அவருக்கு மிகவும் எளிதாக இருந்தது. அரசி ஹெலனின் தலைமையில் புறப்பட்ட குழுவினர்கள் சிலுவையை தேடும் பணிக்கு அப்பகுதியோடு நன்கு தொடர்புடைய சில நபர்களை தேர்ந்தெடுக்க முடிவெடுத்தார்கள். எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதா குலத்தைச் சார்ந்த யூதா என்பவர் மிகவும் பொருத்தமானவராக கருதப்பட்டார். நன்கு பயின்றவர், போர்களினாலும் கலகத்தினாலும் இடம்பெயராமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சில மூதாதையருள் இவரும் இவரது மூதாதையரும் அடங்குவர். அரசி ஹெலனின் தலைமையில் எருசலேமாயரின் உடனிருப்பில் தேர்ச்சி பெற்ற யூதாவின் வழிகாட்டுதலில் கூடிய குழுவினர் இணைந்து ஜெபித்த பின்னர் சிலுவையை தேடும் பணியில் ஈடுபட்டார்கள். அரசன் ஹெட்ரியன் எழுப்பிய கோவிலுக்குள் புதைந்து கிடந்த சிலுவையும் இயேசுவின் கல்லறையும் மீட்கும் பணியில் இறங்கினார்கள். அவர்களின் கடுமையான தேடலுக்கு விரைவிலேயே விடை கிடைத்தது. கிபி 326 ஆண்டு மே 3ஆம் நாள் தொல்பொருள் ஆராய்ச்சியின் போது 3 சிலுவைகளும் இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதப்பட்ட பலகையும் ஆணிகளும் கிடைத்தன என்று சான்றுகள் கூறுகிறது. 3 சிலுவைகளில் எது இயேசுவின் சிலுவை என்பதை குறித்து கேள்வி எழுந்தது. உண்மை சிலுவையை கண்டுபிடிக்க அக்குழுவினர் என்ன செய்தார்கள் என்பதை அக்காலகட்டத்தில் வாழ்ந்த புனிதர்களின் எழுத்துக்கள் வழியாக அறிய முடிகிறது. 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அசிசி நகர் புனித ரூஃபினஸ், ஆயர் அம்ப்ரோஸ், எருசலேம் நகர் ஆயர் புனித சிரில், புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் ஆகியோரின் எழுத்துக்கள் வழியாக அறிய முடிகிறது. அவர்கள் எழுத்துக்கள் வழியாக 2 நிகழ்வுகள் சுட்டி காட்டப்படுகிறது. கடுமையான நோயுற்றிருந்த பெண்மணியை அவ்விடத்திற்கு அழைத்து வந்து அவர் அங்கிருந்த 3 சிலுவையும் ஒன்றன் பின் ஒன்றாக தொட்டார். அவர் 3வது சிலுவையை தொட்டதும் அவர் நலமடைந்தார். நலம் தந்த சிலுவையே இயேசுவின் சிலுவை என்று உறுதி செய்தார்கள். 2வது நிகழ்வு, இறந்த மனித சடலத்தின் மீது ஒன்றன் பின் ஒன்றாக 3 சிலுவைகளையும் வைக்க இயேசுவின் சிலுவை பட்டதும் இறந்த சடலம் உயிர் பெற்று எழுந்தது. இறந்த சடலத்திற்கு உயிர் தந்த சிலுவையே இயேசுவின் சிலுவை என்று உறுதி செய்தார்கள். இந்த அதிசயங்களை எல்லாம் கண்ட யூதா குலத்தைச் சார்ந்த யூதா மனமாறி இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டார் என்பது ஆச்சரியமான வரலாறு. 337 பிறந்து 370 ஆயராக பொறுப்பேற்ற ஆயர் அம்ப்ரோஸ் அரசி ஹெலன் வழங்கியது மரக்கட்டையே அல்ல, அதன் மீது தொங்கிய அரசரையே வணங்கி ஆராதித்தார் என்று குறிப்பிடுகிறார். கிபி 313 முதல் 386 இடையே வாழ்ந்த எருசலேம் நகர் புனித சிரில் பேரரசர் கான்ஸ்டன்டைன் ஆட்சி காலத்தில் உண்மையான சிலுவை கண்டுபிடிக்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். இயேசுவின் சிலுவை கண்டுபிடிக்கப்பட்டதை கேள்விப்பட்ட இறை மக்கள் திருச்சிலுவை முன்பாக ஒன்று கூடி ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று பாடினார்கள். இயேசுவின் சிலுவை கண்டுபிடிக்கப்பட்டதும் இயேசுவோடும் அவருடைய தாய் மரியாளோடும் தொடர்புடைய அனைத்து பகுதிகளிலும் ஆலயம் எழுப்புமாறு ஆணை பிறப்பித்தார் அரசி ஹெலன். தொடர்ந்து சுற்றுப்புறமெங்கும் தொல்பொருள் ஆராய்ச்சி தொடர்ந்து நடைபெற்றது. இயேசு பிறந்த பெத்லகேம், விண்ணேற்றமடைந்த ஒலிவமலை, இரத்த வியர்வை சிந்தி ஜெபித்த கெத்செமனி தோட்டம் ஆகிய இடங்கள் உட்பட 80க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆலயம் எழுப்பினார் அரசி புனித ஹெலன். உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கென எருசலேமில் எழுப்பப்பட்ட பிரம்மாண்டமான ஆலய கட்டுமான பணி 10 வருடங்கள் நீடித்தது. எருசலேம் ஆலயம் கிபி 335ஆம் ஆண்டு கட்டி எழுப்பப்பட்டு செப்டம்பர் 14ஆம் நாள் அர்ச்சிக்கப்பட்டது. துவக்க காலத்தில் மே 3ஆம் நாள் சிலுவை கண்டுபிடிக்கப்பட்ட தினத்தில் கொண்டாடப்பட்டு வந்த திருச்சிலுவை திருநாள். பிற்காலத்தில் ஆலயம் அர்ச்சிக்கப்பட்ட செப்டம்பர் 14ஆம் நாள் திருச்சிலுவை திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மோசே தனது கையிலிருந்த கோலை கொண்டு செங்கடலை 2ஆக பிளந்தார். இயேசு தான் சுமந்த கோலை கொண்டு விண்ணையும் மண்ணையும் இணைத்தார். பிரியமானவர்களே, இந்த வீடியோவில் பயணித்த உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன். புனித வெள்ளி அன்று கொண்டாடப்படும் திருச்சிலுவை ஆராதனை, திருச்சிலுவைக்கு முத்தமிடும் பாரம்பரியம், சிலுவை பாதையில் சிலுவை சுமந்து செல்லுதல் ஆகியவற்றில் நீங்கள் பெற்ற அனுபவங்களையும் புதுமைகளையும், உங்கள் பங்கில் புனித வெள்ளி புதுமையாக கொண்டாடப்படும் முறைகளையும் கமெண்ட் பாக்ஸில் மறவாமல் குறிப்பிடுங்கள். மறவாமல் உங்கள் பங்கு தளத்தின் பெயரையும் மறைமாவட்டத்தின் பெயரையும் குறிப்பிடவும். நன்றி. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.